தூத்துக்குடி துப்பாக்கி சூட திமுக எந்த அளவுக்கு பயன்படுத்தினாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2 எலெக்ஷனை ஜெயிச்சாங்க. அருணா ஜெகதீசன் கமிட்டி ரிப்போர்ட் வந்து அதுல கிட்டத்தட்ட ஒரு 17 காவல்துறை அதிகாரிகள் மீது ஐஜி ரேங்க்ல இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு ரெக்கமெண்டேஷன் ஸ்டாலின் கவர்மெண்ட் கொடுக்குது. அதுக்கு முதல் நாள் கேபினெட் கூடி என்ன முடிவு பண்றாங்க, அந்த கமிஷனோட மற்ற பரிந்துரைகள், அதாவது இழப்பீட்டு தொகையை அதிகரிக்கணும், அவங்களுக்கு வந்து நினைவிடம் கட்டணும், இதெல்லாம் ஏத்துக்கிட்டு அந்த 17 காவல்துறை அதிகாரிகள் மீது கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும்னு கொடுத்த ரெக்கமெண்டேஷனை ரிஜெக்ட் பண்றாங்க. போலீஸ் லாபிய எப்படி யார் ஆட்சியில் இருந்தாலும் காப்பாத்துறாங்கன்றதுக்கு அதுல சம்பந்தப்பட்ட அந்த ஐஜி ஏடிஜிஐ டிஜிஐ ரிட்டையர் ஆக போறாரு, அல்ல ஆயிட்டார் அவர். அதுல இருந்து இன்னொருத்தர் டிஐஜி இருந்தவர் ஐஜி ஆயிட்டார். அதாவது அவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு 5 கான்ஸ்டபிள் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு 10 நாள் பொறுத்து மறுபடியும் ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ யார் வந்து அந்த ஒரு துப்பாக்கி சூடுக்கு காரணமோ, ஒரு 17 வயது பெண்ணை வந்து துப்பாக்கியில் சுட்டுங்களோ, அவர்கள் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு கமிஷன் ரிப்போர்ட், ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜோட கமிஷன் ரிப்போர்ட்டை கூட வந்து நாங்கள் ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லும்போது இந்த புள்ளியிலிருந்து நீங்க வந்து இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு பார்க்கணும். அதாவது பொலிட்டிக்கல் கிளாஸ், அரசியல்வாதிகள் என்ற வர்க்கம் யார் ஆட்சியில் இருந்தாலும், பிஜேபியோ காங்கிரஸோ டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ, ஈவன் லெஃப்ட் பார்ட்டிஸ், கம்யூனிஸ்டுகள் ஆளக்கூடிய கேரளாவோ அல்லது ஆண்ட வெஸ்ட் பெங்காலோ போலீஸ் லாபியை காப்பாற்றணும்னு தான் நினைக்கிறாங்க. அதுல இருந்து தான் இந்த பிரச்சனை வருது. போலீஸ் லாபியை யார் ஆட்சியில் இருந்தாலும், ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் போலீஸ் லாபியை காப்பாற்றணும் தான் நினைக்கிறாங்க. அதுதான் ஏன் கேட்கிறேன். கரெக்ட், நான் வரேன். ஜெயலலிதா ரொம்ப விசிபிளா செஞ்சாங்க, ஸ்டாலின் ரொம்ப சட்டிலா செய்யறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, போலீஸ் லாபி அது போலீஸ் as a கான்செப்ட் நீங்க பாத்தீங்கன்னா தட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். உங்க சமூகத்துல எல்லாம் ஒழுங்கா இருந்தாதான் போலீஸும் ஒழுங்கா இருக்கும். எல்லாம் சீர்கெட்டு கிடக்குதுன்னா உங்க போலீஸும் சீர்கெட்டு தான் கிடக்கும். நமக்கு தகுதியான ஆட்சியாளர்கள் தான் நமக்கு கிடைக்கிறாங்கன்னும் போது நமக்கு தகுதியான போலீஸ் தான் நமக்கு கிடைக்குது. இது என்ன போலீஸ் இது? பிரிட்டிஷ்காரன் காலத்தில் குண்டாந்தடியால் சுதந்திர போராட்ட தியாகிகளை அடித்து மண்டையை உடைச்ச லாலா லஜபத் ராய்னு ஒரு தியாகி இருந்தார், படிச்சிருப்பீங்க. அவர் போலீஸ் லட்டி சார்ஜில் கொல்லப்பட்டார், அடித்து கொல்லப்பட்டார். லாலா லஜபத் ராய் அடித்த அந்த போலீஸோட கரங்கள் தான் இன்னைக்கு மோடி கவர்மெண்ட்லயோ ஸ்டாலின் கவர்மெண்ட்லயோ இருக்கக்கூடிய அதே போலீஸ் தான் இன்னைக்கும் இருக்குது. காட்சிகள் மாறினாலும் அந்த கரங்கள் மாறவில்லை. போலீஸ் ரிஃபார்ம்ஸை பத்தி எல்லாம் நம்ம பேசுவோம். நடைமுறையில் அது ஏன் வரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய பல தவறுகளுக்கு, சட்டவிரோதமான காரியங்களுக்கு போலீஸ் லாபி அவங்களுக்கு தேவைப்படுது. உடனே அமெரிக்காவில் இல்லையா, அவங்க வந்து பிரீத் பண்ண முடியாமல் ஒரு பிளாக்கை வந்து போலீஸ்காரன் அடிச்சு, அந்த உதாரணங்கள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிறகு அங்கே எடுக்கப்பட அந்த ரெட்ரஸல் மெக்கானிசம் இருக்கு இல்லையா, அதில் 100ல் 1 பங்கு கூட இங்கே நம்ம எடுக்கிறது கிடையாது. ஒரு மெச்சூர்டு டெமோக்ரஸியா இந்தியா இன்னமும் மாறலை. இதே நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லையோ ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்லையோ இந்த போலீஸ் ப்ரூட்டாலிட்டின்றது ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஏன் இங்கே அதிகமாக இருக்குன்னா, உங்கள் மைண்ட் செட்டே ஃபியூடலாக இருக்குது. போலீஸ் ட்ரைனிங்கே எப்படி இருக்குது? போலீஸ் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா அவன் மைண்ட் செட்டே எப்படி மாறி வருது? அப்ரஸ்டு கிளாஸஸ், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஆதிவாசிகள், இன்னும் மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய சத்தீஸ்கர் மாதிரியான மாநிலங்களில் ட்ரைபல் ஏரியாஸ்லாம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு நிலைமை கொடுமை நடந்துகிட்டு இருக்குது. தலித்ஸ் கஸ்டோடியல் டெத்தில் நாடு முழுவதும் படிக்கிற மனிதர்களில் கிட்டத்தட்ட வந்து 90% மேலே வந்து தலித்ஸும் மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸும் தான். அது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அது இன்னமும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது. எந்த ஆட்சியாளருமே வந்து இந்த இஷ்யூவை வந்து டச் பண்ண மறுக்கிறாங்க.